கீர்த்தனா அவர்கள் பேசக்கூடிய ஆங்கில புலமையான அந்த செய்திகள், அதாவது டிபேட்லலாம் பங்கெடுத்துருக்கிறாங்க, பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்கன்னா அது சரியான ஒரு ஆங்கில உரையாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ தோழர்களே, இப்போ ரீசனாக ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றொரு துறையில் போய் கலந்தாலோசனை பண்ணுறது அல்லது ஆய்வு நடத்துறது இயல்பாகவே இப்போ இருக்குது. அது அப்பையிலிருந்தே கூட இருந்தது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படிலாம் பண்ணும்போது ஒரு மாற்றமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் அது ஒரு பேசு பொருளாகவும் போகலை. இயல்பான ஒரு விஷயம். ஒரு துறை சார்ந்தவர்கள் இன்னொரு துறைக்கு போய் பார்க்குறாங்க, பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எந்த அடிப்படையில் போய் பார்க்குறாங்க, அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் அதாவது வெளி பின்பத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். அந்த துறையில் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய வகையில் ஆக்கப்பூர்வமான செய்திகளை பதிவு செய்யணும். அப்போ தான் அது ஒரு ஏற்புடையதாக இருக்கும். அது ஒரு நல்லிணக்கம், அதாவது ஸ்மூத்தாக கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். இப்போ ரீசனாக தொழில்துறை அமைச்சர், இப்போ ஆளுங்கட்சியினுடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு அரசு பள்ளிகளுக்கு போய் ஒரு விசிட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது அவர்கள் கேட்கக்கூடிய ஆங்கில உரையாடலை ஒரு கல்வியினுடைய ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவிட்டு கேட்கும்போது அவர்கள் அதை சொல்லும்போது தடுமாறுறாங்க. ஆசிரியர் கேட்கும்போது பதில் சொல்கிறாங்க, அமைச்சர் கேட்கும்போது அதை கொஞ்சம் அவங்களுக்கு அது தடுமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக ஒரு அமைச்சர் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு? பாருங்கள் என்ன இது, இப்படி இருந்தால் இப்படி ஒரு சாதாரண கேள்வி அதை சொல்ல தயங்குறாங்க அப்படிங்கிறதும், அந்த குழந்தைகளுடைய திறமை மற்றும் அவர்களுடைய அந்த செயல்பாட்டு அந்த திறமைகளை தோய்வுபடுத்தும் விதமாக, ஐயோ நமக்கு எதுவும் தெரியவே இல்லையா இருக்குது, அப்போ நமக்கு எதுவும் தெரியலையா, அப்போ நம்ம திறமையற்றவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இப்போ தொழில்துறை அமைச்சர் பேசக்கூடிய வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க, இப்போ முன்னாடி இருக்கிற பெஞ்சில் இப்போ இருக்கிறாங்கன்னா கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அப்போது இது ஒரு மிகப்பெரிய அரசினுடைய கல்வித்துறையே கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய பேச்சும் அவருடைய நிலைப்பாடுங்கிறது இருக்குது. அப்படிங்கும்போது அது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துது. இப்போ ரீசனபிளாக இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய பல கிராமங்களில், குக்கிராமங்களில் கடைக்கோடியாக இருக்கக்கூடிய அன்றாட கூலி வேலைக்கு செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்க பல லட்ச குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கும் கல்வியில் பல துறைகளில் இன்றைக்கி சாதனை படிச்சுட்டு இருக்கிறாங்க. பல்வேறு உயர்மட்ட துறையில் இருக்கிறதுக்கு காரணம் அரசு கொண்டு வந்த பள்ளிகளில் படித்த அந்த கல்வி முறையைத்தான் இன்றைக்கி அவர்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம். எனவே கீர்த்தனா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏதோ அவர்கள் எல்லாமே மேதாவிங்க மாதிரியும் அரசு துறையில் படிக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த அம்மா பேசியிருக்கிறது உண்மையாலுமே கண்டனத்துக்குரியதாக நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போது கீர்த்தனா அவர்கள் பேசக்கூடிய ஆங்கில புலமையான அந்த செய்திகள், அதாவது டிபேட்லலாம் பங்கெடுத்துருக்கிறாங்க, பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்கன்னா அது சரியான ஒரு ஆங்கில உரையாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ ஆங்கில உரையாடலாக இருக்கக்கூடிய செய்திகள்ங்கிறது அவங்களே முழுமையாக இன்னும் கற்றுக்கலை, அதான் இன்னும் தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைய போய் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒரு ஸ்கூலை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிற மாதிரி இருக்கணும், ஒரு குழந்தை அடுத்தடுத்த நகரம் கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். இப்படி குழந்தைகளுடைய வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில் தான் ஒரு அமைச்சர்களும் அணுகணுமே தவிர, நான் ஒரு சாதாரண கேள்வி கேட்டேன், அந்த பொண்ணு பதில் சொல்ல முடியல பாருங்கள். அப்போ இந்த பெஞ்சில் ஃபஸ்ட் பெஞ்சில் எப்படின்னா கடைசி பெஞ்சில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த பின்பம் என்பது ஒட்டுமொத்தமாக தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில், அவருடைய திறமையை குன்றக்கூடிய வகையில், அதாவது மழுங்கடிக்க செய்யக்கூடிய வேலையை தான் இவர்களுடைய அணுகுமுறை என்பது இருக்குது அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் இப்போ இந்த அமைச்சர், இப்போ தொழில்துறை அமைச்சரை போய் பார்த்துருக்காங்க. இதில் குறிப்பாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, முன்னாள் அமைச்சர், அதாவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கல்வித்துறையில் இருக்கும்போது அவர் விசிட் பண்ணக்கூடிய பள்ளிகள் எல்லாமே இது சொன்னாலும் பார்த்தீங்கன்னா சில தோழர்கள் ஏதோ டிஎம்கேவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசுவாங்க. ஸோ உண்மையாலுமே ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன், இது கல்விங்கிறதுனால நான் பொது உடைமையாக பேச வேண்டிய நிலைப்பாடு உண்டு. அதனால் முன்னாள் அமைச்சர் நம்மளுடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விசிட் பண்ணும்போதும் சரி, அதுக்கு முன்னால் இருக்கிற தோழர்களும் அமைச்சர்கள் சந்திக்கும் போதும் சரி, அந்த பள்ளிகளில் அவங்க விசிட் பண்ணும்போது குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க, அதாவது குழந்தைகள்கிட்ட உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுக்கு என்ன செயல், அதாவது உங்களுக்கு திருக்குறள் தெரியும், உங்களுக்கு என்ன பாடம் தெரியும், உங்களுக்கு என்ன
அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய திறமையை வெளிப்படுத்தும் விதமாக அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படி ஒரு கலாய்வெல்லாம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. அப்போது ஒரு கல்வி விசிட் பண்ணும்போது குழந்தைகள்கிட்ட என்ன மாதிரியான திறமைகள் உண்டு, எந்த மாதிரியான ஸ்கில் இருக்குது, அவங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணக்கூடிய வகையில இருக்கட்டும், அவங்கள பேசக்கூடிய வைக்கிறது. ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாணவன் இருக்கிறாருன்னா அவனை போய் முன்னாடி நின்று பேச வைக்கிறது. அப்படி பேசும்போது வரக்கூடிய தடுமாற்றங்களை என்கரேஜ் பண்ணுறது, நல்லா இன்னும் பண்ணுவேன், இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும், இப்படி பல்வேறு திறமைகளை குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரும் விதமாக இவருடைய கலாய்வு பணிகள் என்பது இருந்தது. இப்போ அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான நிதர்சனமான உண்மை. எனவே இந்த அணுகுமுறை என்பது முன்னால் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்குவாங்க அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டிய செய்தி. குறிப்பாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பேசியது அல்லது அணுகியது இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். எனவே இப்படியான அணுகுமுறைகளை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் இந்த ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அந்த பெண்ணை கேள்வி கேட்குற மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ரீல்ஸாக வெளியில் கொண்டு வராத அளவுக்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திட வேண்டும். குறிப்பாக இதுபோல அணுகுமுறைகள் என்பது குழந்தை செல்வங்களுடைய மனதை மிகப்பெரிய அளவுக்கு தோய்வை ஏற்படுத்தும், தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் என்கின்ற செய்தியை தமிழ்நாடு அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல இதன் மூலியமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே தமிழ்நாடு அரசு அமைச்சர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுரையை போற்ற வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியையும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.